மஹிந்த ராஜபக்ஷ குடும்பம் மிகப்பெரிய ஊழலை செய்திருக்கின்றது. தீர்ப்பு வழங்கப்பட்டவர் கோட்டாபாய ராஜபக்ச. அவருக்கு எதிராக எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. குறிப்பாக இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பதாக ருவாண்டாவில் இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் இங்கே கொண்டு திரைசேரிக்க வைப்போம் என்று சொன்னார்கள். தன்னுடைய பணத்திலேயே இயங்கக்கூடிய நிலைமை வரும் என்ற பிம்பங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டுத்தான் ஆட்சி பீடம் ஏறினார்கள். கண்ணீரோடு வீதிகளில் நின்று போராடுகின்ற காணாமலாக்கப்பட்டவர்களுடைய தாய்மாரை கூட நீங்களேன் குழப்புகிறீர்கள், நீங்களேன் இப்படி செய்கிறீர்கள், ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று சொல்கின்ற அளவுக்கு தமிழர் தரப்பிலும் ஊடக சந்திப்புகளிலும் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் என்பன தனிய குற்றச்சாட்டுகள் மட்டும்தான். அந்த குற்றச்சாட்டுகள் இவர்கள் ஆதாரபூர்வமாகத்தான் பேசியிருக்கின்றார்கள் என்றால் ஏன் இவர்களால் சட்ட ரீதியான நடவடிக்கையினை எடுக்க முடியவில்லை? கிவிலோயா திட்டம் கொண்டு வரப்பட்டது மஹிந்த ராஜபக்ஷனுடைய காலத்தில். அதன் பின்னர் கோட்டாபாய ராஜபக்ஷனுடைய காலத்தில் மீண்டும் அது ஒரு புத்துயிர் பெற்றது. தற்பொழுது அனுரகுமார திசாநாயக்க காலத்திலும் அது தொடர்கின்றது என்றால் தென்னிலங்கை என்பது வணக்கம். இது ஐபிசி தமிழின் ஒப்பீனியன். இந்த சமரசமும் இல்லாத 360 பாகைகளுடைய நோக்கு. அந்த நாளும் பேசப்பட வேண்டிய ஒரு சில முக்கியமான விடயங்கள் தொடர்பாக பேசப்படுவோம். நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் பிரிஷ்ணு. வணக்கம். வணக்கம் பிரியர். பிரிஷ்ணு, குறிப்பாக இந்த அரசியல் அரங்கு என்பது தென்னிலங்கையில் ஒரு கலைபரமான நிலையை கொண்டிருக்கிறது. குறிப்பாக ராஜபக்ஷ தரப்புகள் விசாரணைக்கு அழைக்கப்படுகிறார்கள், நீதிமன்றத்தில் இருந்து பிணையில் செல்லுகிறார்கள். இப்படி நிறைய விடயங்கள் மாற்றுக்கு மாற்று முரணாக ஒவ்வொரு விடயங்களும் பலருடைய எதிர்பார்ப்புகளுக்கு மீறி இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இது தொடர்பாக என்ன நினைக்கிறீர்கள்? பலர் சொல்லுகின்ற விடயம் ஜேவிபி ஒரு அரசியல் நாடகம் ஆடுகிறது. அனுரகுமார திசாநாயக்க தேர்தல் பிரச்சாரமாக முன்னெடுத்த விடயங்கள், தேர்தல் பிரச்சார காலப்பகுதியில் அவர் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் என்பது மஹிந்த ராஜபக்ஷ குடும்பம் மிகப்பெரிய ஊழலை செய்திருக்கின்றது, அது தொடர்பிலான ஆவணங்கள் தன்னிடம் இருக்கின்றது என்ற மிகப்பெரிய ஃபைல்களை எல்லாம் ஊடக சந்திப்புகளில் வெளிப்படுத்தினார். எனினும் அந்த ஃபைல்கள் சரியான முறையில் இருந்திருந்தால் இன்று அவர் ஆட்சி பீடம் மீறி இத்தனை நாட்களுக்குள், இத்தனை மாதங்களுக்குள் எத்தனை பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர் கூறிய அந்த ஃபைல்களில் இருக்கின்ற ஆதாரங்கள் என்பன முழுமையான ஆதாரங்கள் இல்லையா? இதுவரைக்கும் இடம்பெற்ற மிகப்பெரிய கைதாக பார்க்கப்படுவது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவருடைய கைது. அதுவும் ஒரு 1,66,00,000 ரூபா வெளிநாட்டு பயணம் தொடர்பில் தான். அது அரசாங்கத்தினுடைய உத்தியோகபூர்வ பயணமா இல்லையா என்பது தொடர்பில் தான் அந்த கைது இடம்பெற்றது. ஆனால் ஊழல் மோசடி என்று சொல்லப்படுகின்ற மிக கோடிக்கணக்கான பணம் வெளிநாடுகளில் இருக்கின்றது. அந்த பணம் மீண்டும் திரைசேரிக்கு வருகின்ற பொழுது இலங்கை தன்னுடைய பணத்திலேயே இயங்கக்கூடிய நிலைமை வரும் என்ற பிம்பங்களெல்லாம் உருவாக்கப்பட்டுத்தான் ஆட்சி பீடம் ஏறினார்கள். இன்று வரை எத்தனை பேர் கைது செய்யப்பட்டு அது தொடர்பிலான வழக்கில் இருக்கின்றார்கள்? முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவாக இருக்கலாம், முன்னாள் ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்சவாக இருக்கலாம். இதுவரை அவ்வாறான குற்றச்சாட்டுகளில் கைது செய்யப்படவில்லை. ஆகவே மலேசியாவில் நடந்தது போன்று அல்லது துரிதமான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவது போன்று உடனடியாக அரசியல்வாதிகளை கைது செய்து அந்த பணத்தை இந்த நாட்டுக்கு மீண்டும் கொண்டு வருவதற்கான முயற்சி மிகவும் மந்தகதியில் தான் முன்னெடுக்கப்படுகின்றது. அது நீதிமன்ற நடைமுறைகளாக இருக்கலாம் அல்லது அது தொடர்பிலான செயற்பாடுகளாக இருக்கலாம். எந்தளவு தூரம் இவர்கள் சொன்னதை செய்கின்றார்கள்? இவர்கள் இதற்கு முன்னர் நாடாளுமன்றத்திலும் போராட்ட களங்களிலும் ஊடக சந்திப்புகளிலும் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் என்பன தனிய குற்றச்சாட்டுகள் மட்டும்தான். அந்த குற்றச்சாட்டுகள் இவர்கள் ஆதாரபூர்வமாகத்தான் பேசியிருக்கின்றார்கள் என்றால் ஏன் இவர்களால் சட்ட ரீதியான நடவடிக்கையினை எடுக்க முடியவில்லை? 3/2 பெரும்பான்மை கொண்ட இந்த அரசாங்கம் நினைத்தால் 1 வருட காலத்துக்குள் குறுகிய கட்டமைப்புகளை உருவாக்கி அதனூடாக உடனடியான தீர்வு நீதிமன்ற நடவடிக்கைகளை முடிக்க முடியும். பயங்கரவாத தடை சட்டம் போன்றவற்றினை அப்படியே வைத்திருக்க வேண்டும் அல்லது அதற்கு அதிகாரங்களை கூட்ட வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த அரசாங்கம் என்பது ஊழல் மோசடியாளர்களை கைது செய்ய வேண்டும், அவர்களிடம் இருக்கின்ற பணத்தை அரச உடைமையாக்க வேண்டும் என்பது எந்த தூரம் செயற்படுகின்றார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விதான். ஏனெனில் அது நம்பத்தகுந்த வகையில் முக்கியமானவர்கள் மீது இன்னும் கைது நடவடிக்கை இடம்பெறவில்லை.
நீங்கள் குறிப்பிடுவது போலதான், அதாவது இவர்கள் தங்களுடைய தேர்தலினுடைய பிரச்சார மையம் அல்லது தங்களுடைய ஆட்சியை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு சொல்லியிருக்கக்கூடிய ஒரே ஒரு விடயம் ஊழல். ஆகவே எங்களுடைய தமிழர் தரப்பில் இருந்தும் இந்த ஜேவிபிக்கான ஆதரவு தளம் இருக்கிறது. அவர்கள் ஊழலை இல்லாமல் செய்ய போகிறார்கள், இந்த நாட்டை ஏதோ செய்ய போகிறார்கள், இப்படியான கருத்துக்கள் இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது கண்ணீரோடு வீதிகளில் நின்று போராடுகின்ற காணாமலாக்கப்பட்டவர்களுடைய தாய்மாரை கூட நீங்கள் ஏன் குழப்புகிறீர்கள், நீங்கள் ஏன் இப்படி செய்கிறீர்கள், ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று சொல்கின்ற அளவுக்கு தமிழர் தரப்பிலும் இப்படியானவர்களை உருவாக்கி இருக்கிறது இந்த அரசினுடைய ஆட்சி மாயை. ஆனால் உண்மையில் இந்த நாட்டை திவாலாக்கியவர் என்று சொல்லி உயர்நீதிமன்றத்தினால் தீர்ப்பு வழங்கப்பட்டவர் கோட்டாபாய ராஜபக்ச. அவருக்கு எதிராக எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. குறிப்பாக இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பதாக ருவாண்டாவில் இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் இங்கே கொண்டு திரைசேரிக்க வைப்போம் என்று சொன்னார்கள். அது இதுவரை இடம்பெறவில்லை. ஆனால் சாட்டுக்கு டெய்சி பாட்டியை கூப்பிட்டு விசாரித்து காலம் கடத்தினார்கள். இப்போது ஒரு வருடம் 6 மாதம் கடந்திருக்கக்கூடிய நிலையில் மீளவும் சிறிய ஒரு சாட்டுக்காக நாமல் ராஜபக்சவை அழைத்திருக்கிறோம், சிராந்தி ராஜபக்சவை அழைத்திருக்கிறோம். எப்படியாக சொல்லுகின்றவர்கள் பிரதானமாக இந்த நாட்டை ஊழல் ரீதியாக இந்த நாட்டை படுபாதாளத்தில் தள்ளியவர்களை ஏன் கைது செய்யவில்லை என்ற கேள்விக்கான பதிலை அவர்கள் சொல்வதற்கு தயாரில்லை. ஆனால் நாங்கள் கேட்டால் ஊழலை ஒழிக்கிறோம், ஊழலை ஒழிக்கிறோம், ஊழலை அழிக்கிற அரசுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி முழுமையாக மடைமாற்றப்பட்ட அல்லது மூளைச்சலவை செய்யப்பட்ட இயந்திரங்களை வைத்துக்கொண்டு இங்கு ஆட்சி பீடத்தில் அவர்கள் தங்களுடைய நகர்வுகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இங்கு சொல்லப்படக்கூடிய விடயமாக இருக்கிறது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், இந்த அனுர அரசாங்கம் ஊழல் தொடர்பாக பல்வேறு விதமான, நீங்கள் சொன்னது போல் அந்த கோப்பு கட்டுகளை வைத்திருந்தார்கள். எல்லாருக்குமே நிறைய கோப்பு வைத்திருக்கிறோம், எல்லாருக்கும் தண்டனை இருக்கிறது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை செய்வோம் இதை செய்வோம் என்று சொல்லி இப்போது அந்த கோப்புகளுக்குள்ளே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு காகிதங்கள் இல்லாமல் போனதா? இது ஒரு கேள்வியாக இருக்கிறது. இதை தாண்டி வருகிற போது இவர்கள் ஏன் இந்த நடவடிக்கைகளில் ஈடுபடவில்லை? இவர்களுக்குள் அனுரவுக்கும் மஹிந்தவுக்கும் டீல் இருக்கிறதா? அனுரவுக்கும் ராஜபக்சர்களுக்கும் டீல் இருக்கிறதா? ஏன் இதை கேட்கிறேன் என்று சொன்னால், டீல்களிலே மிக பிரபலமானவர்கள் இந்த ராஜபக்சர்கள். உங்களுக்கு தெரியும், ரணில் ராஜபக்ச டீல், அதே போல் இந்த பெசில் ராஜபக்ச இருக்கிறார், அதுலேயே ஒரு பிரசித்தமானவர் அல்லது PhD, அதாவது கலாநிதி பட்டம் முடித்தவர் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவருடைய டீல்கள் அவ்வளவு காத்திரமாக இருக்கும் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இன்னும் நாட்டுக்குள் இருக்கிறார்கள். இப்போது அண்மையில் கூட கோட்டாபாய ராஜபக்ச துறவரத்தை நோக்கி செல்வதாக சொல்லப்படுகிறது. நாட்டை அதல பாதாளத்தில் தள்ளி இந்த நாட்டு மக்களை வீதிக்கு அழைத்து விட்டு இப்போது அவர் துறவரம் செல்கிறார் என்று சொன்னால், அவரால் மேற்கொள்ளப்பட்ட அநீதிகளுக்கு உங்களுக்கு தெரியும், காலிமுகத்திடல் போராட்டத்தில் ஒரு உயிர் பலியாகி இருந்தது. இதற்கெல்லாம் யார் பொறுப்பு? இப்படி ஒரு கேள்வி இருக்கிறது இல்லையா? ஆக நான் ஆரம்பத்திலே சொன்னது போல இந்த அனுர அரசும் அதனுடைய தரப்புகளும் ஒரு அரசியல் நாடகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது திட்டவட்டமாக தெரிகிறது. ஏனென்று சொன்னால், இவர்கள் 159 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிறார்கள். JR ஜெயவர்தனவுக்கு கூட 140க்கு அதிக அண்மித்த ஆசனங்கள் இருந்தது. ஆனால் இவர்களுக்கு அதைவிட அதிகமான ஆசனங்கள் இருக்கிறது. இவர்களால் நினைத்தால் இந்த மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய பாராளுமன்ற சட்டமூலங்களை கொண்டு வரலாம். இப்படியான விரைந்து நீதிமன்ற நடவடிக்கைகளை எடுக்கக்கூடிய சட்டமூலங்களை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றலாம். அதற்கு உரிய சகல வல்லமைகளும் இருக்கிறது. இவர்களிடம் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி இருக்கிறது. ஆனால் இவர்கள் சொல்லுகின்றபடியும் இப்போதுதான் நாங்கள் வந்து ஒரு ஆண்டுகளை தாண்டி 6 மாதம் கிடந்திருக்கிறது. இவையெல்லாம் வெறும் சாக்கு போக்குகள் இல்லையா பிரஷ்னம்? தனிய சாக்கு போக்குகள் தான். தற்பொழுது அரசாங்கத்தின் மீது விமர்சனம் வைப்பதற்கு நமல் ராஜபக்ச முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார். போதைப்பொருள் கடத்தல்காரர்களை விடுவித்தது யார்? கொள்கலன்களை விடுவித்தது யார்? ஆகவே அந்த விவகாரத்தில் அமைச்சரவையில் கூட ஒரு மாற்றம் நடந்தது. விமல் ரத்நாயக்கா அதுக்கு ஒரு மாற்றம் கூட நடந்தது. அந்த விடயங்களையெல்லாம் நமல் ராஜபக்ச மிகப்பெரிய ஒரு மக்கள் செல்வாக்குடன் CIDக்கு செல்கின்றார், FCIDக்கு செல்கின்றார் அவருடைய தாயார். அந்த அளவுக்கு தென்னிலங்கையினுடைய நிலைமை அல்லது இவர்களுடைய அரசியல் செல்வாக்கு என்பது மாறி இருக்கின்றது. ஆகவே இவர்கள் தொடர்ந்து கூறி வருகின்ற விடயங்கள் அல்லது இதற்கு முன்னர் கூறிய விடயங்களை செயற்பாட்டு ரீதியில் செய்யாமல் விடுவார்களானால் இவர்களுடைய ஆட்சிக்கு இருக்கின்ற அந்த நம்பிக்கை என்பதும் இல்லாமல் செல்லும். ஆனால் இவர்கள் எளிமையாக செயற்படுகின்றார்கள் என்பது மற்ற அரசாங்கங்களுடன் ஒப்பிடுகின்ற பொழுது சற்று ஒரு வித்தியாசமான போக்கு. ஆனால் இவர்கள் ஊழலை பற்றி கூறியதாக இருக்கலாம் அல்லது முன்னாள் இடம்பெற்ற படுகொலைகளாக இருக்கலாம். குறிப்பாக ஊடகவியலாளர்களுடைய படுகொலை தொடர்பில் இவர்கள் எடுத்த தீர்மானங்கள் என்பன. சட்டமாதிபர் குறிப்பிட்ட விடயம், அந்த வழக்கை பின்வாங்கினார், லசந்த விக்ரமதுங்க வழக்கை. அதன் பின்னர் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு வந்ததன் பின்னர் தான் மீண்டும் அந்த வழக்கு தொடர்கின்றது.
தமிழ் ஊடகவியலாளர்கள் பலர் படுகொலை செய்யப்பட்டார்கள். அது தொடர்பில் என்ன விசாரணை முன்னெடுக்கப்படுகின்றது என்று யாருக்கும் தெரியாது. அவ்வாறான விசாரணைகள் முன்னெடுக்கப்படவே இல்லை. அதேபோன்று ரக்பி வீரர் படுகொலை செய்யப்பட்டார் கொழும்பில். அது நேரடியாக மஹிந்த ராஜபக்ஷவனுடைய குடும்பத்துடன் தொடர்பட்ட ஒரு குற்றச்சாட்டு. அது தொடர்பில் இவ்வாறான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றது என்றால் அது மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு செலுத்தவில்லை. அதேபோன்று இராணுவத்தைச் சேர்ந்த கடற்படையைச் சேர்ந்த முன்னாள் இராணுவ படைத்தரப்பின் மீது இருக்கின்ற குற்றச்சாட்டுக்கள் தொடர்பில் எந்த விதமான முன்னேற்றகரமான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கவில்லை. தமிழ் மக்கள் பலர் காணாமல் ஆக்கப்பட்டதற்கு இராணுவம்தான் பொறுப்பு என்ற ரீதியில் அவர்களுடைய குற்றச்சாட்டுக்கள் இருக்கின்றன. அவர்களுடைய விடயத்தில் இதுவரை சட்ட ரீதியிலான நடவடிக்கைகள் அல்லது ஆரம்ப கட்ட விசாரணைகளை கூட இவர்கள் முன்னெடுக்கவில்லை. இவர்கள் மிகப்பெரிய அளவில் கூறிய வந்த விடயம் அரசியல் கைதிகளை விடுவிப்போம் என்ற அந்த விடயத்தில் கூட இவர்கள் என்ன விதமான முன்னெடுப்புகளையும் இதுவரை முன்னெடுக்கவில்லை. ஆகவே இவர்கள் தென்னிலங்கை என்று பார்க்கின்ற பொழுது தென்னிலங்கை ஆட்சியாளர்களுக்கு இடையில் இருக்கின்ற அந்த டீல் என்பது வெளிப்படையானது. அந்த விடயத்தில் எந்த மாற்றமும் கிடையாது. ஜெனீவாவில் இந்த அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்பது ஜேவிபியோ என்பிபியினுடைய நிலைப்பாடு என்று கூறிவிட முடியாது. அது இலங்கை அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு. இலங்கை அரசாங்கம் இதற்கு முன்னர் இருந்த ஒவ்வொரு அரசாங்கங்களும் எடுத்த நிலைப்பாட்டை தான் தற்பொழுது இருக்கின்ற அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான என்பிபியினுடைய நிலைப்பாடாகவும் இருக்கின்றது. தமிழ் மக்களுடைய தீர்வு விடயத்தில் எவ்வாறான நிலைப்பாட்டை அவர்கள் கொண்டிருக்கின்றார்கள், அதே நிலைப்பாட்டை தான் கொண்டிருக்கின்றார்கள். தமிழ் மக்களுக்கு உரிமை கொடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு இதுவரைக்கும் ஜேவிபினாலோ என்பிபினாலோ வெளிப்படுத்தப்படவில்லை. பௌத்தமயமாக்கல் விடயமாக இருக்கலாம், சிங்கள குடியேற்ற விடயமாக இருக்கலாம், எந்த விடயத்திலும் அவர்கள் அடிப்படை மக்களுக்கு சேவை செய்கின்ற விடயத்தை முன்னெடுக்கின்றார்கள். கிவிலோயா திட்டம் என்பது என்னத்துக்காக கொண்டு வரப்படுகின்றது? தனிய வடக்கில் சிங்கள மக்களை குடியேற்றுவதற்காக கொண்டு வரப்படுகின்ற ஒரு திட்டம். அது ஒரு குடிநீர் சார்ந்த திட்டமாக அவர்கள் பிரச்சாரத்தை முன்னெடுத்தாலும் அவர்களுடைய மிக முக்கியமான விடயம் என்ன? கிவிலோயா திட்டம் கொண்டு வரப்பட்டது மஹிந்த ராஜபக்ஷவனுடைய காலத்தில். அதன் பின்னர் கோட்டாபய ராஜபக்ஷவனுடைய காலத்தில் மீண்டும் அது ஒரு புத்துயிர் பெற்றது. தற்பொழுது அனுரகுமார திசாநாயக்க காலத்திலும் அது தொடர்கின்றது என்றால் தென்னிலங்கை என்பது ஒரே நிலைப்பாட்டை கொண்டது. அவர்களுக்கிடையில் இருக்கின்ற டீல் என்பது தமிழ் மக்களுக்கும் எதிரான ஒன்றாகத்தான் நாங்கள் பார்க்கப்பட வேண்டுமே தவிர. நிச்சயமாக பிரஷ்னோ, அதாவது சொல்லிக் கொள்வார்கள் எல்லோருமே ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் என்று சொல்லி. இதற்கு காலங்காலமாக விதிவிலக்குகளே இல்லை. அரசியலை பொறுத்தவரை நிரந்தரமான எதிரியும் இல்லை, நண்பனும் இல்லை என்ற ஒரு பாக்கியம் இருக்கிறது. அதனை நாங்கள் இப்போது கனகச்சிதமாக கண்டு கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், இந்த ஜேவிபி எப்படி தன்னுடைய கவர்ச்சி அரசியலை மேற்கொள்கிறது என்பதற்கு நல்ல உதாரணங்கள் பலமுறை சொல்லியிருக்கிறேன். அதாவது நாடெங்கிலும் சுவரொட்டிகள் ஒட்டப்படும் ஒரு விடயத்தை வைத்து இதன் மூலமாக மக்களினுடைய மனங்களை இலக்குவாக உளவியல் ரீதியாக தங்களின் பால் ஈர்க்கக்கூடிய விடயங்களையும் தங்களிடம் ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது என்கின்ற இப்படியான உளவியல் உத்திகளின் மூலமாக ஒரு கவர்ச்சி அரசியலின் மூலமாக ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடியவர்கள் இந்த என்பிபி தரப்பு. இப்போது இப்படியான கவர்ச்சியை முன்வைக்கிறார்கள் என்று சொன்னால், சுதந்திர தினத்திற்கு ஜனாதிபதி ஆசனப்பட்டி அணிந்து வந்திருக்கிறார், ஆகவே ஒரு பெரிய முன்னுதாரணம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆசனப்பட்டி அணியவில்லை என்று சொன்னால் ஏதோ ஒரு இடத்தில் வாகனம் முட்டிவிட்டால் மண்டை உடைந்து விடும். இது பொதுவான விடயம். இதிலே முன்னுதாரணமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இதனை தூக்கி பிடிப்பதற்கு அவர்களிடம் சிறந்த கணினி கட்டமைப்புகள், சமூக ஊடக செயற்பாட்டாளர்கள் இருக்கிறார்கள். அதன் மூலமான ஒரு மாயை மிக தெளிவாக கட்டமைத்து விடப்பட்டு அவர்கள் ஒரு காட்சி பொருளை அல்லது மக்களுடைய மனங்களை நிறைத்து வைக்கிறார்கள். இதன் மூலமாக நான் சொன்னது போல பலர் மூளைச்செலவு செய்யப்பட்ட இயந்திரங்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இங்கு நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள் இந்த ஜேவிபியினுடைய தரப்புகளினுடைய வாக்குறுதிகள் தொடர்பாக அல்லது அவர்களுடைய சிங்கள பௌத்தமயமாக்கல் தொடர்பாக. அதற்கு முன்பதாக ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும். இவர்கள் ஏன் இந்த ஊழல்வாதிகள் அல்லது ராஜபக்ச தரப்புகளின் மீது காத்திரமான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால், இலங்கையில் நல்லதொரு உதாரணம் இருக்கிறது என்று நம்புகிறேன். நல்லாட்சி என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தார்கள் இல்லையா மைத்ரி ரணில் தரப்பு 2015ஆம் ஆண்டு காலப்பகுதியில். அவர்கள் ஆட்சிக்கு வந்து ஆட்சி நிறைவுறுகின்ற காலப்பகுதியில் ஒரு விளையாட்டை, சித்து விளையாட்டை மைத்ரிபால சிறிசேன மேற்கொண்டார். அதாவது தங்களுடைய ஆட்சி முடிவடைய போகிறது, இதற்கு பின்பதாக அவர்கள் வரப்போகிறார்கள் என்பது தெளிவாக தெரிந்தவன் ரணில் விக்ரமசிங்கே பிரதமராக இருக்கக்கூடிய காலப்பகுதியிலே பின்வாசல் வழியாக மஹிந்தவை பிரதமராக்கினார் நிறைவேற்றுக்கு அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி. இது உயர்நீதிமன்றத்தில் சவாலுக்கு உட்படுத்தப்பட்டு நிறைய பிரச்சனைகள் இடம்பெற்றது. ஏன் மைத்ரிபால சிறிசேன அப்படியான ஒரு பெல்ட்டி அடித்தார்? அப்படி ஒரு கேள்வி இருக்கிறது இல்லையா? காரணம், அடுத்ததாக வரக்கூடிய ஆட்சியில் தான் பழி வாங்கப்படலாம்.
அதே போலவே கோட்டாபாய ராஜபக்சனுடைய ஆட்சி வந்தது. மைத்ரிபால சிறிசேனவுக்கு எதிராக எதுவுமே எடுக்கவில்லை. ஆனால் ஆரம்ப காலகட்டத்திலே மைத்ரிபால சிறிசேன சுதந்திர கட்சியினுடைய செயலாளராக இருந்து பொது எதிரணியினுடைய வேட்பாளராக வந்துவிட்டார் என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு கோபம் இருந்தது. இவர்கள் துரோகம் செய்து விட்டார், முதுகிலே குத்தி விட்டார் என்றெல்லாம் சொன்னவர்கள் அவருக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஒரு அரசியல் பழிவாங்கலை கூட செய்யவில்லை. அவர் சர்வசாதாரணமாக இருக்கிறார். காரணம், அவர் காட்டிய அந்த நன்றி விசுவாசம். அப்படியான ஒரு நிலையை தங்களுக்கு ஏற்பட்டுவிடக்கூடும் என்கின்ற அச்சம் இந்த ஜேவிபி ஆட்சியாளர்களிடம் இருக்கிறது. அதற்காகவே இந்த டீல்கள் செய்யப்படுவதான கருத்துக்கள் இருக்கிறது. காரணம், உங்களுக்கு தெரியும், அண்மைய நாட்களில் வெளியாக இருக்கக்கூடிய அந்த புகைப்படங்கள், பெல்வத்தையிலிருந்து ஆட்சி அதிகாரத்தினுடைய மையத்தை சுழற்றி கொண்டிருக்கக்கூடிய ட்ரில்வின் சில்வா எப்படி ராஜபக்சகளோடு நெருங்கி இருக்கிறார் என்பது. அதை தாண்டி இவர்களுடனான நெருக்கம் என்பது 2015ஆம் ஆண்டுக்கு பின்பு என்பிபியாக மாறிய பின்பு பல விதங்களில் விமர்சனங்களை முன்வைத்தவர்கள். இப்போது இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஜனாதிபதியையும் பிரதமரையும் விமர்சனத்துக்கு உட்படுத்த முடியாது, அவர்களுக்கு எதிராக சட்டம் மூலம் பாய வேண்டும். இப்படியெல்லாம் நெருக்கவாரங்களை ஏற்படுத்துகின்ற இவர்கள் 2009க்கு முன்னர் மஹிந்தவோடு எப்படி இருந்தார்கள்? அமைச்சர் சந்திரசேகரன் கிபலோயா தொடர்பாக பேசுகிற போது சொல்லுகிறார், தமிழ் கட்சிகள் எல்லாம் மஹிந்தவுக்கு ஒட்டுண்ணியாக இருந்ததாக சொல்லுகிறார். உண்மையில் யார் ஒட்டுண்ணியாக இருந்தது? அவர்கள் 2009க்கு முன்னர் என்ன முகத்தோடு இருந்தார்களோ அந்த முகத்தை, அவர்களுடைய அந்த சிகப்பு சட்டையை கழட்டி வைத்துவிட்டு இங்கே வெள்ளை சட்டை அணிந்து வந்து தங்களைப் போல புனிதர்கள் இல்லை என்று இவர்கள் காட்டிக்கொள்ள இதனை நம்பி ஒரு கூட்டம் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் சொல்லுவது போல மிக மோசமான சிங்கள பௌத்த ஆக்கிரமிப்புகளை கட்டவிழ்த்து விடுகிறார்கள். அது தெளிவாக தெரிந்தாலும் அதனை ஏற்றுக்கொள்கின்ற மனநிலையில் இங்கு யாரும் இல்லை. நேற்று முன்தினமும் ஒரு விடயம் வெளியாக இருக்கிறது. கொக்குழாயில் பிரதேச வைத்தியசாலைக்கு போகின்ற வழியை மறைத்து ஒரு விகாரை கட்டப்படுகிறது. மதவாதம் இலவாதம் இல்லை என்று சொல்லுகின்ற மாறுதட்டுகின்ற அரசினுடைய நகர்வு இது உடையவர்கள் இருக்கிறது இல்லையா? ஆட்சிக்கு வருகின்ற போது நாங்கள் குடிப்பரம்பலை மாற்றுகின்ற இந்த விதமான குடியேற்றங்களையும் செய்ய மாட்டோம் என்று சொன்னார்கள். கிபுலோயாவினூடாக மிகப்பெரிய திட்டம் அறிமுகப்படுத்தப்படுகிறது. அதற்கு முன்பு கடந்த வருடம் வடக்கிலே யாழ்ப்பாணத்திலிருந்து முள்ளிவாய்க்கால் வரைக்கும் 5941 ஏக்கர்களை ஏன் சுவீகரிக்கிறோம் என்று கூட தெரியாமல் சுவீகரித்தார்கள் இல்லையா? அதற்கான காரணம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் கேட்கிற போது ஒரு வார கால அவகாசத்தை சபை முதல்வர் கேட்கிறார். உங்களிடம் காரணம் இருந்தால், அரசு ஒரு சுவீகரிப்பு திட்டத்தை முன்வைக்கிறது என்று சொன்னால் ஒரு காரணத்தோடு முன்வைக்க வேண்டும். உங்களிடம் காரணம் இருந்தால் அதிலே பதில் சொல்லியிருக்கலாம். ஏன் சபை முதல்வர் ஒரு வாரம் அவகாசம் வேண்டும் என்று கேட்கிறார்? ஆகவே இவர்கள் தங்களுடைய பழைய முகங்களை புதிய முகமூடியூடாக நிறைவேற்றுவதற்கு தான் முயலுகிறார்கள். இதற்கு அவர்களுடைய சகாக்களாக இருக்கக்கூடிய ராஜபக்சக்கள் தேவை, சந்திரிகா தேவை, ஜேஆரினுடைய புதல்வர்கள் தேவை. இப்போது நீங்கள் குறிப்பிட்ட இன்னொரு விடயத்திற்கும் பெற வேண்டும். அதாவது இவர்கள் செய்த மிகப்பெரிய கைது என்பது ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரானது என்பது. ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான கைது எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது. மத்திய வங்கியினுடைய பிணைமுறை மோசடி இருக்கிறது. அப்படியான வழக்குகளை தொடர்ந்திருக்கலாம். ஆக 1,65,00,000 ரூபாய் வரி மோசடி என்கின்ற அந்த விடயம் என்பது எப்படி பார்க்கப்படுகிறது என்று சொன்னால், ஜேவிபிக்கும் ரணிலுக்குமான பகை உணர்வு உங்களுக்கு தெரியும். பட்லந்து தொடர்பாக அந்த அரசியல் பழிவாங்கலை தான் செய்திருக்கிறார்கள் என்பது பலருடைய கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஜேவிபி என்பது நீங்கள் ஆரம்பத்திலே குறிப்பிட்ட போது ஜேவிபி மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கின்றது. அதற்கு ஏற்றால் போல் சமூக வலைதளங்களை மிகச் சரியாக பயன்படுத்துகின்றார்கள். இன்று ஊடகங்கள் கூட மிகப்பெரிய அளவு அவர்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும். இப்படியான ஒரு நிலையில் அவர்கள் நினைப்பது போன்று செயற்படுவதற்கு ஆட்சி அதிகாரம் இடம் கொடுக்கின்றது. அதே நேரம் அவர்களுடைய கட்சி கட்டமைப்பு என்பது தமிழ் கட்சிகளிடம் அல்லது தென்னிலங்கையில் இருக்கின்ற பிற கட்சிகளிடமிருந்து வேறுபட்ட ஒரு கட்டமைப்பு. அது ஒரு நிறுவன ரீதியான கட்டமைப்பு போன்று எல்லா இடங்களிலும் பணியாற்றக்கூடிய அந்த கட்டமைப்பு என்பது மிகச்சரியாக இலங்கையினுடைய அனைத்து பாகங்களிலும் செயற்படுகின்றது. மிகச்சிறந்த உதாரணம் என்பது யாழ்ப்பாணத்தில் அவர்களுடைய கட்சி கட்டமைப்பு செயற்படுகின்ற விதம் என்பது மிகச்சரியான முறையில் அவர்கள் கட்சி கட்டமைப்பு என்பது செயற்படுகின்ற பொழுது மிகப்பெரிய அளவு மக்களை ஈர்க்கக்கூடிய விடயங்களை முன்னெடுக்கின்றார்கள். ஆனால் எந்த அளவு தூரம் இந்த விடயம் முன்னெடுக்கப்பட்டாலும் மக்களுடைய வாழ்வாதாரம் என்பது உயர்ச்சி அடையாமல் அது ஒரு வீழ்ச்சி பாதைக்கு செல்லுமானால் அல்லது வாழ்வாதார செலவு என்பது அதிகரிக்குமானால் மக்கள் அதற்கு எதிராகத்தான் செயற்படுவார்கள். அந்த நேரத்தில் இந்த ஊடக பிரச்சாரங்கள் அல்லது சமூக ஊடகங்களில் வெளிப்படுத்தப்படுகின்ற விடயங்கள் எதுவுமே தாக்கம் செலுத்தாது. மிகப்பெரிய உதாரணமாக நீங்கள் பார்க்க இந்த நாடு திவாலாக இருந்தது. அந்த நேரத்தில் ரணில் விக்ரமசிங்கே ஒரு தனிநபராக வந்து அந்த திவாலிலிருந்து
மேலெழக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தினார் IMF போன்ற உடன்படிக்கைகளுடன். ஆனால் அவரால் அந்த தேர்தலில் வெற்றியடைய முடியவில்லை. ஏன்? ஊடக பிரச்சாரங்களோ அவர் செய்த அந்த விடயங்களோ அங்கு மிகப்பெரிய ஒரு விடயமாக பார்க்கப்படவில்லை. ஆனால் அந்த நேரத்தில் JVP முன்வைத்த விடயம் என்பது ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை, ஊழல் பணம் என்பது மீண்டும் கொண்டு வரப்படும், சட்டத்தின் ஆட்சி நிலைநிறுத்தப்படும் என்பது. இன்று இவர்களும் அதிகார துணியில் தான் செயற்படுகின்றார்கள். பயங்கரவாத தடை சட்டமாக இருக்கலாம் அல்லது நிகழ்நிலை சட்டமாக இருக்கலாம், எல்லாவற்றையும் இவர்கள் கொண்டு வருகின்றது தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை பாதுகாப்பதற்கு. மிக குறுகிய காலத்தில் 2015ஆம் ஆண்டு வீழ்ச்சியடைய முடியாதவர்களாக பார்க்கப்பட்ட ராயபக்சர்கள் வீழ்ச்சி அடைந்தார்கள். ஆனால் மிக துரித கதியில் அவர்கள் மீண்டெழுந்தார்கள். அவர்கள் முதலாவது தேர்தலில் மொட்டு கட்சியை உருவாக்கி உள்ளூராட்சி சபைகளில் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைந்தார்கள். அதன் பின்னர் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி அடைந்தார்கள். 3/2 பெரும்பான்மையை அவர்களும் பெற்றார்கள், மீண்டும் நாடாளுமன்றது. ஆனால் அவர்கள் சொன்னது என்ன? பொருளாதார ரீதியிலான விடயத்தை முன்னெடுப்போம், இயற்கை விவசாயம், தேசிய பாதுகாப்பு என்று சென்றார்கள். அவர்களுக்கு எதிராக சர்வதேச ரீதியில் அழுத்தங்கள் அதிகரிக்கின்ற பொழுது, அவர்களுடைய செயற்பாடுகள் தொடர்ச்சியாக வீழ்ச்சி அடைகின்ற பொழுது, இயற்கை விவசாயம் போன்றவை படு தோல்விகரமான நிலைமையை அடைகின்ற பொழுது, கொரோனா தொற்று என்பன பொருளாதார ரீதியில் மிகப்பெரிய வீழ்ச்சி அடைந்தது. அதன் காரணமாக நாடு திவாலானது. யாரை வெற்றியின் அதாவது யுத்த ஹீரோக்களாக கொண்டாடினார்களோ அவர்களை மக்கள் திரட்டினார்கள். அவர்களுடைய பரம்பரைக்கு இருந்த சிலைகளை கூட உடைத்தார்கள். இது வரலாறு. ஆகவே இந்த ஆட்சியாளர்களும் இந்த நாட்டு மக்களுக்கான மிகச்சரியான சுதந்திரம், வாழ்க்கை செலவை குறைக்காமல் தொடர்ந்தும் பிரச்சாரங்களினூடாக ஆட்சி செய்யலாம் என்று நம்பினால் அது நீடிப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆகவே ஏதோ ஒரு வகையில் இனப்பிரச்சனைக்கான தீர்வினை இவர்கள் முன்வைக்க வேண்டும். இவர்கள் நாட்டு மக்களினுடைய நம்பிக்கையை கட்டியெழுப்புவதனூடாக, பொருளாதார கட்டுமானங்களிலும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைவதனூடாக மட்டும்தான் இவர்கள் தங்களுடைய ஆட்சியை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நிச்சயமாக பிரச்சனை, கெட்டிக்காரன் புழுகு 10 நாளைக்கு என்று சொல்லுவார்கள். இது நீங்கள் சொல்லுகின்ற அந்த வாதத்தோடு ஒத்துப்போகும் என்று நம்புகிறேன். இப்போது இவர்களுடைய கட்சி செயல்பாடு எப்படி இருக்கிறது என்று கேட்கிற போது எங்களுடைய தமிழ் அரசியல் தரப்புகள் விட்ட இடைவெளிகளை எல்லாம் அவர்கள் பூரணப்படுத்துகிறார்கள். யாழ்ப்பாணத்தில் அவர்களுடைய அலுவலகத்தில் நூலகம் அமைத்திருக்கிறார்கள். இளைஞர்களை வாருங்கள், தங்களுடைய சித்தாந்தங்களை படியுங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆக தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளுடைய பணிமனைகள் எங்கு இருக்கின்ற என்பதை தெரியாத ஒரு நிலைக்கு எங்களுடைய மக்கள் இருக்கிறார்கள். இப்படியான விடயங்களை எல்லாம் அவர்கள் மிக கச்சிதமாக மேற்கொள்கிறார்கள். என்னதான் அவர்கள் மீதான விமர்சனங்களை சொன்னாலும், அவர்களுடைய செயற்பாடுகளை சொன்னாலும், அவர்கள் கட்டமைப்பு ரீதியாக தங்களை வேரூன்ற வைப்பதிலே சாத்தியமான சில விடயங்களை முன்வைக்கிறார்கள். இதற்காக அவர்களை தூக்கி வைக்கவோ தூக்கி கொண்டாடவோ முடியாது. இவர்கள் நீங்கள் சொன்னது போல இவர்களுடைய இந்த நகர்வுகள் ஒட்டுமொத்தமாக வெறும் வாய்ப்பூச்சாண்டிகளாக இருக்கிறது என்பது ஒரு புறம் இருக்க, இன்னும் ஒரு புறம் இவர்கள் எல்லோருமாக சேர்ந்து இந்த நாட்டை தங்களுடையது என்று சொல்லுகின்ற ஞானசார தேரர் போன்றவர்களுடைய மனநிலைக்கு ஒத்தவர்கள். உங்களுக்கு தெரியும் என்று நம்புகிறேன், அண்மைய நாட்களில் வவுனியா வடக்கினுடைய பிரதேச சபை தவிசாளர் வெளியுறவு கூட்டத்தில் இருந்து எழுந்து வருகிறார். காரணம், அங்கே தமிழ் மொழியில் எந்த விதமான அறிவிப்புகளும் வழங்கப்படவில்லை. சிங்கள மொழியில் கூட்டம் நடைபெறுகிறது. பிரதேச சபையினுடைய தவிசாளருக்கான இடம் ஒதுக்கப்படவில்லை. இப்படியான பிரச்சனைகள். இந்த நிலையில் தான் நான் உங்களுக்கு இந்த வவுனியா வடக்கு தொடர்பாகவும் ஒரு சில விடயங்களை சொல்ல வேண்டும். வவுனியா வடக்கினுடைய பிரதேச செயலாளர் ஒரு சிங்களவராக காணப்படுகிறார். அதே நேரத்தில் வெளியுறவுக்கு ஒரு தமிழ் பிரதேச செயலாளர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அப்படி என்று சொன்னால் வெளியுறவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சிங்கள மக்களுக்கும் அங்கு இன்னும் ஒரு சிங்கள பிரதேச செயலாளரை வைத்து காரியங்களை நகர்த்த வேண்டிய தேவையில்லை. ஆகவே தமிழர் இருக்கட்டும், எங்கு பறிபோகின்ற அல்லது பறிக்கப்படுகின்ற வவுனியா வடக்கை தொடர்ந்தும் அதனுடைய எல்லைகளை அபகரிப்பதற்காக, கபலீகரம் செய்வதற்காக இந்த அனுர அரசாங்கம் ஒரு சிங்கள பிரதேச செயலாளரை நியமித்திருக்கிறது. இதன் மூலமாக அங்கிருக்கக்கூடிய ஓரங்கட்டல்கள், ஒதுக்குதல்கள் மூலமாக மிகப்பெரிய ஆபத்தான எதிர்வினைவுகளை அங்கிருக்கக்கூடிய எல்லைப்புற தமிழ் கிராமங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. உண்மையில் அந்த வெடிவைத்த கல் போன்ற பிரதேசங்களில் தமிழ் விவசாயிகள் அச்சுறுத்தப்படுவது, எரிவூட்டப்படுவதற்கான நிலைமைகளை கொண்டிருப்பது, அச்சுறுத்துவது, வெட்டுவேன். குறிப்பாக ரவிகரன் நம்பி சொன்னார், வவுனியா வடக்கில் அந்த வடிவைத்த கல்லு பிரச்சனை வருகிற போது உன்னை வெட்டுவேன் என்று சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிங்களவர் சொன்னாரா? ஏதோ ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு சொல்லப்பட்ட விடயம்.
அப்படி என்று சொன்னால் அங்கு வாழக்கூடிய மக்களுடைய நிலைமை என்ன? இப்படி நிறைய கேள்விகளுக்கான பதிலை நாங்கள் தேட வேண்டியிருக்கிறது. உண்மையில் அனுர அரசு இதை செய்யும் அதை செய்யும், அவர்களுக்கு இன்னும் காலம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற இந்த ஒரு சிலரிடம் கேட்க வேண்டிய கேள்வி, இவர்கள் சொன்ன வாக்குறுதிகளாம் எங்கே? 1 வருடம் 6 மாதம் கடந்திருக்கிறது. இவர்களிடம் நிறைவேற்ற அதிகாரம் இருக்கிறது. 159 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாது. ஆக குறைந்தது அரசியல் கைதிகளுடைய விடுதலை, அதுவும் முழுமையாக இல்லை என்று சொன்னாலும் அதாவது பராமரிப்பு இல்லாமல் 2 குழந்தைகள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஒட்டுமொத்தமான தமிழ் சமூகம் கேட்கிறது ஆனந்த சுதாகரனுடைய விடுதலை. அதற்கு கூட முயற்சிகள் மேற்கொள்ள முடியாதவர்கள், தேரர்களை நீதிமன்ற மதிப்பிலேயே சிறைப்படுத்தப்பட்ட தேரரை கூட பொது மன்னிப்பில் விடுதலை செய்யக்கூடிய நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது ஏன் இயலாமல் இருக்கிறது என்ற கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இவர்கள் தாங்கள் சிங்களவர்கள் தான், தங்களுடைய சுயலாபத்தையும் தங்களுடைய இனக்கட்டமைப்புகளையும் விருத்தி செய்ய வேண்டும் என்பதும், ஆசையை துறந்த புத்தருக்கு நிலம் பிடித்து கொடுக்க வேண்டும் என்கின்ற மனநிலையும் இவர்களிடமும் ஊறி காணப்படுகிறது. ஆனால் இவர்களுடைய வெளிவேசம் நாங்கள் ஊழலற்றவர்கள், ஊழலுக்கு எதிரானவர்கள் என்று சொல்லி. ஆனால் இவர்களுடைய உறுப்பினர்களுடைய ஊழல்கள் தொடர்பாக நிறைய விடயங்கள் வந்திருக்கிறது. ஒரு உறுப்பினருடைய கணவனும் மகனும் போதைப் பொருள் வித்ததாக கைது செய்யப்பட்டார்கள். ஒரு உறுப்பினருடைய மாமனாருடைய தோட்டத்திலே, கஞ்சா தோட்டத்திலே காவல்துறை சென்ற போது அங்கே அவருக்கு எதிராக அந்த ஒரு உறுப்பினர் நடவடிக்கை எடுத்தார் என்று சொல்லப்பட்டது. இது மிகப்பெரிய பேசுபொருளாக ஒரு ஊடகத்தையே தடை செய்கின்ற அளவுக்கு எல்லாம் பேச்சு புகழ் இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. ஆக இங்கு தங்களுடைய வளமையான உசுப்பேத்தல்களையும் பசப்பு வார்த்தைகளையும் சொல்லி சொல்லி கட்டமைப்புகளை இறுக்கிக் கொண்டு தமிழ் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய மக்களை ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு எங்களுடைய அரசியல் தரப்புகளும் இடம் கொடுத்திருக்கிறார்கள். அப்படி எடுத்துக்கொள்ளலாம் தான். சில விடயங்களில் இந்த அரசாங்கம் சில முன்னேற்றகரமான செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றது. அதில் பெரிய அளவு கருத்து வேறுபாடுகள் இருக்காது. ஆனால் அரசாங்கம் சொன்னதை செய்திருக்கின்றதா என்பதுதான் மிக பிரதானமான கேள்வி என்று பார்க்கின்ற பொழுது, இவர்களுக்கு அந்தளவு தூர அனுபவமற்றவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் என்ற காரணத்தையும் பிரதானமாக சொல்லப்படுகின்றது. அதே நேரம் அவர்கள் வெளிப்படுத்துகின்ற கருத்துக்கள் என்பன மிகப்பெரிய இனவாத கருத்துக்களாக இருப்பது கிடையாது. இனவாதம் இல்லை, சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துகின்றோம், அனைவரும் சமன் என்றெல்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் அவர்கள் கூறுகின்ற அந்த விடயம் எங்காவது நடைமுறையில் இருக்கின்றதா என்பதுதான் கேள்வி. ஆனால் அவர்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மிகப்பெரிய அளவு மக்கள் பகைக்கக்கூடிய நிலையிலான கருத்துக்களை அந்த அரசியல்வாதிகள் வெளியிடுவது கிடையாது. அதே நேரம் அவர்கள் தங்களுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு இருப்பவர்கள் மீது மிகப்பெரிய ஒரு முரண்பாட்டு நிலைமையையும் வெளிப்படுத்தவில்லை. ஆகவே அவ்வாறான நிலைமைகள் என்பது இந்த அரசாங்கம் நல்லது போன்ற ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதற்கு வாய்ப்பாக இருக்கின்றது. இதற்கு முன்னர் இருந்த கருத்து சுதந்திரங்களுடன் ஒப்பிடுகின்ற பொழுது தற்பொழுது இருக்கின்ற கருத்து சுதந்திரம் மிகப்பெரிய அளவு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைக்கு இன்னும் பெறவில்லை என்று நாங்கள் புரிந்து கொள்ளலாம். இவ்வாறான நிலைமைகள் தான் இந்த விடயங்களினுடைய ஒரு முன்னேற்றமாக இந்த ஆட்சியை பார்க்கக்கூடியது. அதே நேரம் ஒரு எளிமையிலான நிர்வாகம் என்பது அமைச்சர்களாக இருக்கலாம், பிரதமராக இருக்கலாம், ஜனாதிபதியாக இருக்கலாம், அவர்களினுடைய நடத்தைகளின் மூலம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆகவே இவ்வாறான விடயங்கள் என்பன தொடர்ச்சியாக இந்த அரசாங்கத்துக்கு ஒரு நல்லெண்ண, ஒரு நம்பிக்கை தரக்கூடிய நன்மதிப்பு மிக்க பிம்பத்தை தான் ஏற்படுத்த போகின்றது. இதற்கு எதிராக தமிழரசு கட்சி செயற்படுமா, அல்லது தமிழர் தரப்பு செயற்படுமா, அல்லது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி செயற்படுமா என்று பார்த்தால் அவர்கள் அந்தளவு தூரம் செயற்படக்கூடிய ரீதியில் இல்லை. அதே நேரம் தமிழர் தரப்பாக எந்த ஒரு தரப்பும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தங்களை தாங்களே இவர்கள் சரியானவர்கள் என்று கூறக்கூடிய நிலைமையிலும் இல்லை. இவர்கள் தொடர்ந்து பிரிந்து நிற்கின்றார்கள். கட்சிகள் மட்டுமல்ல, சிவில் தரப்புகள் மட்டுமல்ல, ஊடகங்கள் கூட தமிழர் தரப்பை புகழ்வதற்கு இங்கு யாருமே தயாரில்லை. தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பது தான் தயாராக இருக்கின்றார்கள். ஆனால் தென்னிலங்கையை பொறுத்த வரைக்கும் அல்லது இந்த ஆட்சியாளர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தங்களை புகழ்வதற்கும் தங்கள் மீது குற்றச்சாட்டுகள் இல்லாமல் இவர்கள் மீது குற்றச்சாட்டுக்களை சொல்லி அதனூடாக அரசியல் செய்யக்கூடிய நிலைமையினை அவர்கள் ஏற்படுத்துகின்றார்கள். அதனை சரியான முறையில் கையாளுகின்றார்கள் என்றுதான் தற்பொழுது ஒரு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது.
நிச்சயமாக பிரச்சனை குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த சிராந்தி ராஜபக்ச அல்லது நாமல் ராஜபக்ச இவர்களுடைய கைதுகள் இடம்பெறும் என்று சொல்லி ஒரு தரப்பு சொல்லிக் கொண்டிருந்தது. இவர்களை சிறையில் அடைக்கப் போகிறார்கள் அப்படிங்கலாம். ஆனால் அவை எதுவுமே இல்லாமல் புஸ்வானமாக மாறிவிட்டது. இப்படியான நிறைய நிலைப்பாடுகளும் கருத்துக்களும் இருந்து கொண்டிருந்த நிலையிலும் பலருக்கு ஏமாற்றம், பலருடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகிறது. இந்த அரசினுடைய செயற்பாடுகள் எப்படி இருக்கிறது? இவர்களுக்கு இன்னும் காலம் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறவர்கள் இன்னும் காலம் கொடுங்கள், அதற்கு பின்பாக இருந்தாலும் ஏதாவது மாறுகிறதா என்பதை காலம் தீர்மானிக்கட்டும். நன்றி பிரஷ்னோ. நன்றி பிரியதம். நன்றி நேயர்களே, மற்றொரு பேசுபொருளோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். வணக்கம்.